கேபர். ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஃபுட்பால் தான் இன்றைக்குள்ள தெரியும். இன்றைக்கி வியாழக்கிழமை. ஸோ E4 அப்டேட் விட்டுருப்பாங்க. ஸோ அதில் என்னென்னது வந்திருக்கு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட்ஸில் என்னென்ன பேக்ஸ் இருக்குது, என்ன ஈவெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒன்று வருவோம். ஃபஸ்ட்டு இந்த பேக்ஸில் இந்த ஆர்ட் யூரோப்பியன் கிளப் லீக் எபிக் கார்டில் இந்த 3 கார்டில் இருக்காங்க. இந்த பெப்பி, மெல்கான், அந்த சர்கி பஜ்வான். நீங்கள் லக் இருந்தால் நீங்கள் 9 ஹவர்ஸ் ஸ்பின் பண்ணலாம். கடைசினா லக்கு. அதுக்கப்புறம் ஷோ டைம். இந்த வாட்டி ஷோ டைம் வந்து ஒசிமேன் கார்டில் இருக்குது. அப்புறம் பவுல் கார்ட் எல்லாம் இருக்காங்க. அப்புறம் ஜப்பனீஸ் லீக்கில் சென்டர் பேக் 2 சென்டர் பேக்ஸ் கார்டு பாராக்கி விளையாடிருக்காங்க. அப்புறம் இந்த யூரோப்பியன் கிளப் சாம்பியன்ஷிப்பில் இந்த சென்டர் பேக் ஃபோர்டன், மேக்அலிஸ்டர், ஒசிமேன். இங்கேயும் ஒசிமேன் இருப்பான், இந்த ஷோ டைமில் ஒசிமேன் இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் இந்த வாட்டி பிளேயர் ஆஃப் த வீக்கில் லுக்கு, அதுக்கப்புறம் லெவன்டோஸ்கி, வித்தினா. அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. பார்ப்போம், லக்கு இருந்தால் கிடைக்கும். நான் கொஞ்ச நேரத்தில் ஸ்பின் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நான் எல்லாத்தையும் விளாண்டேன். இப்போ நம்ம என்னென்ன இருக்குன்னு காட்டலாம். அப்புறம் இது ஒன்று புதுசாக இந்த வாட்டி இந்த காட்டுட்ருக்காங்க, ஹைலைட் கார்டு. இதில் ஏதோ யாகோ கோஸ்டா, ஜோ பெல்லிகம். இது பெல்லிகம் வந்து உண்மையான ஜூட் பெல்லிகமோட தம்பி இது, இந்த ஜோய் பெல்லிகம். அதுக்கப்புறம் க்ரீன்வுட் அதெல்லாம் இருக்காங்க. இந்த வாட்டி எதுவும் புதுசாக ட்ரெண்டு, ஆனால் 55 நாளாக முடியும். வேறு இந்த ஜப்பனீஸ் ஷோ டைம் வைக்கிருக்காங்க. இல்லை, இது மண்டே வந்துருச்சு அந்த ஜப்பனீஸோட. அவ்வளோதான். இப்போ நம்ம என்னென்னா இதுலேருந்து 4 நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னு நான் சொல்ல போகிறேன். இதுலேருந்து நான் இந்த டிஎம்எஃப் தான் எடுக்க போகிறேன். ஸோ சைன் பண்ணிடலாம். முதல்ல நான் 5 விளாண்டு முடிச்சிட்டேன். இதுக்கு ஒரு ட்ரிக்கு கைஸ். நீங்கள் ஒன்றா விளாண்டு அது நீங்கள் இந்த 4 ஒன்று ஆசையாக இருக்குன்னு எடுக்க உங்கள் ட்ரிக்ஸ் வர்றேன். ஏன்னா நீங்கள் இந்த தரல இதுக்கு இங்கே நான் அமெரிக்காவில் இருக்கனால இங்கே சஃபிசாலி கப்புன்னு ஒன்று இருக்குது. இதில் போயிட்டு தரல உங்களுக்கு என்ன இந்த டெவலப் இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அது இங்கே சஃபிசாலி போனீங்கன்னா ரவுண்ட் 1 ஏஐ தான். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு கோல் போட்டிங்கன்னா அவ்வளோதான் செட்டில். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய கேம் விளாண்டு ஜஸ்ட்டு ஒரு கோல் போட்டாலே பாருங்கள். நீங்கள் நார்மலாக ஒரு கேம் அது ஒரு 8 or 7 மினிட்ஸ் போகும் டூரேஷன். இது நீங்கள் ஒரு கோல் போட்டு கேம் ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் விளாட தேவையில்ல, அப்படியே எடுத்து வந்துடலாம். அதான் அவ்வளோதான். அடுத்தது வந்து அதான் இப்போ நம்ம இது எடுத்துப்போம். அதான் செட்டு. அடுத்தது நம்ம என்னென்னா அது சொன்னதில் இந்த எடிஷன் கார்டு நம்ம பார்ப்போம். அது எவ்வளோ ஸ்டாட்ஸ் போகுது, அப்புறம் ஓகேவா இல்லையான்னு நான் அடுத்த கேமில் ரிவ்யூ பண்ணுறேன். ஃபஸ்ட் கேமில் ஸ்பின் மட்டும் பண்ணிடுவோம். நான் அதை 4 எடிஷன் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் அதில் என்ன வாங்க போகிறீங்களோ எடுக்க போகிறீங்களோ எடுக்கலாம் செலெக்ஷன் கான்ட்ராக்டில். ஓகே, வாங்க அது 1 எடிஷன் வச்சாச்சு. இப்போ நம்ம எவ்வளோ இது போகுதுன்னு பார்க்கலாம். அதோட லெவல்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருவோம், ட்ரைனிங் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரொசீட் பண்ணியாச்சு. இப்போ பார்ப்போம் 100 103 வரும்ல. நம்ம அது காட்ட பூஸ்டர் ஷோ டவுன் வரணும். ப்ரிஃபேர் வந்து ஷோ டவுன் தான் வரலாம். மோஸ்ட்லி இது 103 வரும்னு நினைக்கிறேன். அது ஷோ டவுன் வைக்கணும். டிஃபெண்ட் போதா டிஃபெண்டிங் விளாடணுங்களா? அதுக்கு தனியாக வேறு ஒரு இது இருக்குது போல். நல்லா சாதான் இதை நான் ரிவ்யூ பண்ணும்போது பெரிய 100 தான் போகுது. நீங்கள் பூஸ்டர் 100 வச்சு செலக்ட் பண்ணிங்கன்னா ஷட் டவுன் சூஸ் பண்ணுங்கள். பண்ணால் நீங்கள் 100 வரும். 103 போகும். இப்போ பாருங்கள் 102 தான் வருது. எனக்கு தெரிஞ்சு 103. நான் இதுக்கும் அதை செக் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் சொல்லலாம். வாங்க நம்ம இப்போ கான்ட்ராக்ட் அதை நான் விளாண்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம தான் ஸ்பின் பண்ணலாம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு இந்த சாம்பியன் லீக்லேருந்து ஆரம்பிக்கும், இந்த யூரோப்பியன் லீக். ஓகே, இதில் எனக்கு ஒன்று அந்த வெண்டமன் இல்லாட்டி அந்த ஃபோர்டன் ரெண்டுத்தில் யாரும் ஒசிமேன் நைஸ் கார்டு. ஆனால் நான் பைக்கில் நினைக்கிறேன் தனியா பார்ப்போம். ஒசிமேன் கொடுத்துருக்காங்க, நைஸ் கார்டு. 101 போன்னு நினைக்கிறேன்.
ஓகே கோல் போச்சு ட்ரிபிள் 84. ஓகே இது ஒரு பேசிக் நார்மல் சுமாரான கட்டு தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஹிட்டிங் லார் இன்ஜுரி அவுட் சைட் கோல்டர் பேக் இல்லை நைஸ் கட் ஸ்டாண்டர்டான கட் அவ்வளோதான். ஓகே அடுத்தது நம்ம இந்த இதில் எனக்கு டுக்கு தான் வேணும். டுக்கு இல்லாட்டி அந்த வித்தினா, டுக்கோ வித்தினா ரெண்டுத்தில் ஏதாச்சும் கச்சா மேபி. ஓகே இதெல்லாம் ஓகே ஓகே கஸ்கோ வித்தினா டுக்கு ரெண்டில் தான். ஜிஜி யாரோ ஒரு சென்டர் ஃபார்வர்டு மொரினான்னு நினைக்கிறது. ஸ்டில் வேறு எனக்கு எது வேணுமோ அது வராது. ஸோ அதில் எனக்கு ஒசிமேன், இதில் நான் டுக்கோ ஏன் பண்ணேன். டுக்கோ வித்தினா எனக்கு இது கொடுத்துட்டானுங்க சென்டர் ஃபார்வர்டு. அது யாருன்னு கூட தெரில, அது அந்த பிஎஸ்பி பிளேயர் அது. ஓகே அதுக்கப்புறம் கைஸ் இந்த இதில் ஃபுட்பால் பாயிண்ட்ஸ் பார்த்து நீங்கள் ஷர்ட்ஸில் போய் ஒரு ஷர்ட் வச்சுருக்காங்க, அதில் அந்த நியூகாஸ்டல் பிளேயர் அதை கூட நீங்கள் எடுக்கலாம். பாருங்க இந்த சொல்லிட்டேன் இந்த கார்டு நைஸ் கார்டு தாங்க. பாருங்க இதோட இது வந்து பாக்ஸ் நைஸ் கார்டு. நீங்கள் அதே ஆர்டிஸ்ட் பண்ணிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். நான் அதே 15,000 சேர்த்து வாங்கினேன்னா சொல்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு எங்கே பாருங்கள் ஒன்லி 1000 தான் இருக்குது, 1500 தான் இருக்குது. அதே வாங்கினோன்னா 15,000 நான் சேர்த்து வச்சுட்டு நைஸ் வாங்கணும். ஓகே அடுத்தது போவோம். அடுத்தது இப்போதைக்கு அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் கான்ட்ராக்ட் இருக்குது. ஆமாம் அது இந்த இது சூஸ் பண்ணுறது, அதான் இங்கிலாந்து அண்ட் பிரேசிலில் இது ரெண்டு நைக்கனே ரஃபினா வேறு யார் அந்த ரஃபினா அந்த மார்கன் செவினியை எடுத்தேன். இப்போ நான் இந்த ஜேம்ஸ் எடுக்கிறேன். ஆனால் அதை எடுத்தால் நான் பயக்க போதில்லை. ஜஸ்ட் ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன். 5 ஸ்டார் கிடைக்கும் கான்ட்ராக்ஷன் 5 ஸ்டார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்று ஒரு ஆள் இல்லை அப்படி தான் ஃபுல்லாக எடுத்து தான் ஆகணும். நல்ல லாஃபின்ட்டு எடுத்துக்கிறேன். ஒரு பிளேயர் இங்கிலாந்துலேருந்து ஒரு ஆள் இதுலேருந்து எடுத்துகிட்டு இங்கிலாந்து. ஓகே வாங்க நம்ம இந்த கார்ட் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக பேசுவோம். இங்கே எடுத்தால் காணாம போயிடுவோம். எஸ் வெயிட் பண்ணுறேன், நான் ஹெண்டர்சன் ஆடி காட்டுறேன். ஓகே இந்த ஹெண்டர்சன் கார்டு ஓகே இந்த ஹெண்டர்சன் கார்டு எடுத்து ஷட் டவுன் பார்த்தா 103 போவோம். ஷுவர் எதுக்கும் செக் பண்ணிட்டேன். நானும் ஆஸ்திரேலியா போகிறேன். இது ஸ்டைல் என்கோமே இப்போ பாருங்க, லாங் பால் எக்ஸ்பர்ட், ஏர்லி கிராஸர், லாங் ரேஞ்சர். அதுக்கப்புறம் டெய்லிங் எஃபெக்ட் ஒன்று தான் போகுது. ஒன் டேஷ் ஸ்டோர்ஸ் பேட்டிங், பின் பாயிண்ட் கிராசிங் இருக்குது, அவுட் சைட் கலர், பிளாக்கர், கேப்டன்சி. இவனால் சென்டர் பேக்கும் விளாட முடியும். அதுக்கான ஒரு இது இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் அவரோட கேம் பிளேயோட வரேன். வரட்டா? ஓகே கைஸ் பாய். இதோட இந்த கேம் பிளே எடுக்க முடியலாம். கேம் பிளே கூட சொல்ல மாதிரி லைக் அப்டேட் என்னென்ன அப்டேட் இருந்துச்சோ சொல்லிட்டேன். அடுத்த இதில் இந்த ஹெண்டர்சன் கார்டோட ரிவ்யூ சொல்கிறேன். இல்லாட்டி கொஞ்சம் நாளைக்கு இல்லாட்டி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துடும் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Comment, like and share.